வணக்கம் மணிமோகன் வினாதுன்றது அவர்களுக்கும் கேள்விக்கான தோப்பாடு செல்வன் நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்க. வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 601. வழமை போல உங்களுக்கான பழைய நிகழ்வு போல உங்களது புள்ளிகள் அங்குதான் சேர்த்துக் கொள்ளப்படும். கடந்த சுற்றோடு வெற்றி பெற்றவர்களாக ஜேசி மணிவண்ணனும் ஜெயமும் இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்து இன்றைய தினம் உங்களுக்கான கேள்விக்கான அந்த புள்ளிகள் பழைய புள்ளிகளோடு சேர்த்து கொள்ளப்படும். கடந்த வாரம் உங்களுக்கான கேள்வி கேட்கப்பட்ட பின்னர் அந்த புள்ளிகளுக்கு பின்னர் கேட்கப்பட்ட அந்த 5 புள்ளி கேள்விக்கான அந்த புள்ளி யார் யார் பெற்றீர்களோ உங்களுக்கான அந்த புள்ளி பழைய உங்களோட கேள்வியோடு பதிலோடு உங்களோட புள்ளிகளும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. சமூக மண்வள மாதமாக இந்த மாசம் இருக்கிறது. ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமாக முதல்வழி ஃபர்ஸ்டோடியோ பாமுகத்தில் சமூக மண்வள கலைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான மாதமான இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு கேள்விக்கணை வாரம் 601 நான் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். அன்பு உறவுகளுக்கு மீண்டும் வணக்கத்துடன் நன்றிகளும். நீங்களும் இந்த கேள்விக்கணையில் தவறுகள் இருந்தால் எந்த தருணத்திலும் நீங்கள் சுட்டி காட்டிக் கொள்ளலாம். நானும் அதை உங்களுடன் சேர்ந்து நானும் பயிற்சியாக நானும் பல கேள்விகளை தேடி தேடி நானும் உங்களோடு சேர்ந்து கற்கிறேன். கற்க வேணும் என்று இன்னும் பல உந்துதல்களால் தான் நானும் இதை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இதுக்கு களம் தந்து பலப்படுத்தும் வாணிமோகன் உங்களுக்கும் மிகவும் நன்றிகள். இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் நீங்கள் உங்களது நேவிசக்கா இணைந்திருக்கிறீர்கள், சிவமணி இணைந்திருக்கிறீங்க. விட்டு விட்டு வருது, விட்டு விட்டு வருது. அக்கா அணிஞ்சிருக்கிறீங்க, ஜெசி சரோஜினி அக்கா, பத்மினி சக்காடா கூட இருக்குது. எனக்கு 6 பிளேஸ் பேர் தான் வந்திருக்கிறது தெரிகிறது. மற்றவர்கள் நீங்கள் இதில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்களோ நீங்கள் ஓகே. இப்பொழுது எனக்கு வாணிமோகன் நீங்கள் ஒரு தடவை அந்த நான் உறவுகள் பக்கத்தில் அந்த கேள்வி இப்பொழுது போட்டிருந்தேன். யாராவது பதில் போட்டவர்களா உடனடியாக பாருங்கள். இல்லாவிட்டால் இப்ப உங்களுக்கு முதலாவதாக வரும் கேள்வியை தருகிறேன். தந்துட்டு கேள்வியை ஆரம்பிக்கிறேன். யார் அதிர்ஷ்டசாலி என்று பார்த்துக் கொள்வோம். என்ன கேள்வி தாரீங்க? ஒரே ஒரு தடவை இப்ப கேட்க போறீங்க. அதுக்குள்ள ஒருவருக்கு அந்த சான்ஸை கொடுத்து கேள்வியை நான் ஆரம்பித்துக் கொள்ள போறேன். ஒன்று ஒரு மாற்றலாக செய்து பார்ப்போம். ஒரு தடவை யாராவது அல்லது பாருங்கள் உறவுகள் பக்கத்தில் இப்பொழுது போட்டிருந்த கேள்விக்கு யாராவது பதில் போட்டு இருக்கிறீர்கள் அந்த பக்கத்தில். எனது முகப்புத்தகத்தில் நான் இன்று பார்க்கவில்லை, பார்ப்போம். ஏற்கனவே சரோஜினி அக்காவும் பத்மினியும் போட்டிருந்தார்கள். அவர்களுடைய பதில் மட்டும்தான் என்னால பார்க்க முடிந்தது, பார்க்க முடியவில்லை. யாராவது போட்டிருந்தீங்களா? இல்லையா? இல்லை. சரி, இப்பொழுது இல்லத்தானே வாணி? நான் போட்டிருக்கிறேன். எதுக்குள்ள போட்ட நீங்க கேள்விக்கு பதிலா அந்த பேஸ்புக்லயே? என்ன பதில் போட்டீங்க? 3வது கேள்விக்கா? ஆமா, ஸ்பெயின் போட்டேன் அண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். வேற யார் போட்டுக்கிறீங்க? நாங்க 2 பேரும் முதல் போட்டது, அவ போடாத அது போட்டிருக்கிறீங்க. சரி, இப்பொழுது வாணிமோகன் அந்த பக்கத்தில் ஒருத்தரும் யாராவது பாத்தீங்களா உறவுகள் பக்கத்தில்? இல்ல நான் அந்த பக்கம் போயல. அது ஓகே, சரி. இப்பொழுது எனக்கு இப்பொழுது இந்த 3வது கேள்விக்கான கேள்வி, கடந்த புதன்கிழமையில் இருந்து கட்டாயமாக முகக்கவசம்
அணிஞ்சு வெளியில் செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கும் நாடு எது என்றுதான் அந்த கேள்விக்கானது. இப்பொழுது நீங்கள் இந்த இதில் இருப்பவர்கள் தயவு செய்து நீங்கள் படத்தோட இருந்தா தான் எனக்கு தெரியும். நீங்கள் அல்லது எனக்கு பார்க்க முடியாது உங்களை. சரி, பாணிமோகன், நீங்கள் யாராவது கை உயர்த்தினாலோ பார்க்க முடிஞ்சது என்றாலோ சொல்லுங்கள். பாணிமோகன், நீங்கள் முதல் பாணிமோகன் அல்லது ஏமலர் வளமையா சொல்றவர், நீங்க 2 பேரும் யார் சொல்ல போறீங்க சொல்லுங்கள். ஒரு நாடை சொல்லி பாருங்கள் டக்கண்டு. அவர்கள் சொன்ன நாடுகளையும் நீங்கள் நான் சொல்லாதையும் கொண்டு சொல்ல மாட்டேன். உங்களோட விருப்பம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? டக்கண்டு நான் கேள்விக்கு போட முதல் கடாகடன்னு சொல்லி கொண்டு போங்க. இந்தியா, ஏமலர், வாணி, சீனா. ஓகே, மற்றவர்கள் கடகடன்னு சொல்லி கொண்டு போங்க. பிரித்தானியான்னு சொல்லி பாக்குறேன். பிரித்தானியா சொன்னதையும் சொல்லலாமா? அது யார் உங்களோட விருப்பம். அதுக்கு நான் அது உங்களோட விருப்பம் சொல்லலாம். நான் இல்லையன்னு சொல்லல, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப நீங்கள் அந்த பதில் போட்ட 3 பேரும் டக்கண்டு ஒன்னும் சொல்லாதீங்கோ, அப்படியே இருங்கோ. அடுத்தவர்கள் கடகண்டு சொல்லுங்க. இப்ப வாணி, ஏமலர், ஜியாக்கா சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, கடகண்டு சொல்லுங்க. நான் கேள்வி ஆரம்பிக்க போறேன். அதுக்குள்ள தேடி அதுகளை எல்லாம் சொன்னா சரி, நீங்க சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. உண்டு சிவமணி, உங்களால முடிஞ்சா சொல்லி பாருங்க. சரோஜினி அக்காவும் அதுல போட்டுட்டா. பத்மினி போட்டு இருக்கிறீங்க. ஜேமலர் போட்டு, பத்மினி, ராஜினி, சரோஜினி அக்கா இதுல இருக்கிறவர்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஜெசி டக்கண்டு ஒன்று சொல்லுங்க. சீனாவத்தான் நினைச்சேன். ஓம் ஓம் பரவாயில்ல. ஜெசி, சீனா. ஓகே, நேவிஸ் அக்கா, உங்களுக்கு சொல்ல முடியுமா? சிவமணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஓம் சொல்லி அக்கா, நான் தாய்லாந்து சும்மா சொல்றேன். ஓகே, தாய்லாந்து. ஓகே, நேவிஸ் அக்கா சொல்லுங்க. நான் கனடா சொல்றேன். கனடா. ஓகே, உழவரும் தான் இதுல இருக்கிறீங்களே என்ன? ராஜினி, நீங்கள் உங்களுக்கு முயற்சி செய்யலாமே. ராஜினி, உங்களோட பேர் வரையில தானே. ராஜினி, உங்களுக்கு சொல்ல முடியுமா? ராஜினி, கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன பதிலில் எந்த பதிலும் வர இல்லையா? சரியாக வரவில்லை. ஓகே, சரி. அதற்கான சரியான பதில் இலங்கை என்பதுதான். புதன்கிழமையிலிருந்து நான் அதுக்காகத்தான் திருப்பியும் உங்களுக்கு சொன்னேன். மாசு இப்பொழுது நிறைய இலங்கையில் வருத்தங்கள் அதிகமாக வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு சளி, காய்ச்சல், தடிமன் அப்படி என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வந்து நிறைய பேருக்கு தாக்கு ஏற்பட்டிருக்கிறது. புதன்கிழமையிலிருந்து வெளியில் செல்பவர்கள் கட்டாயமாக இவர்களுக்கு மாஸ்க் போடும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, நன்றி. சரி, இப்பொழுது நான் மீண்டும் கேள்விகளை ஆரம்பித்துக் கொள்கிறேன். இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி. இதை நீங்கள் பொருத்துங்கள். ஓட்டம் உள்ளவரை தாக்கு பிடிக்கிறான். 2 பேரும் பாவன்னா விழுந்துட்டு. உடம்புக்கு நல்லது, ஆட்டமும் அதிகம். ஓட்டம் உள்ளவரை ஆட்டமும் அதிகம். ஒன்றை பெற்றாலும் பெற வேண்டும், கடுகப்பொரு சாதிக்க வேண்டும். ஒன்றை பெற்றாலும் கடுகப்பொரு. தங்கத்துக்கான வேறு சொல். ஏற்கனவே நிறைய சொற்கள் தங்கத்துக்கு, நிலாவுக்கு, மேகத்துக்கு, கடலுக்கு என்று சொல்லி இருந்தேன். இதில் ஒரு சொல்லை பாருங்கள்.
மாடை என்றாலும் தங்கம். நிலாவுக்கான இன்னும் ஒரு சொல். பண்டம், அம்பூசன், நீரகம். அம்பூசன் என்றாலும் நிலாவுக்கான ஒரு சொல். கடல். நேமி, அம்பரும், தரை. அம்பரம். நேமி என்றால் பூமி. சாக்கு போக்கு. உணைமொழி. சரியா தவறா? நீங்களே பார்த்து போடுங்கள். தவறு. இப்ப நான் எடுத்தேன் சாக்கு போக்கு. போட்டி புகழ்ந்து. தவறு. போட்டி புகழ்ந்து. இப்பண்டா இன்னார் இன்னார். அது சரி. தாயை கண்ட குழந்தைகள் இரட்டை கிளவி. திரு திரு, குடு குடு, பளபள. தாயை கண்ட குழந்தைகள் திரு திருவென்று விழித்தன. தொழிலாளி மூட்டையை வென இழுத்தான். அது இப்படி பாருங்கள். சரசர, தரதர, வதவத. தரதர என்பது சரியானது. அம்பு கானம் என்றால் உங்களுக்கானது 3 சொல்லி. நகர நகர் நீர் உணவு, நுரை, கோபம். பானம் என்பது நீருணவு. அலி என்றால் காகம். உங்களுக்கானது அழி. அழித்து விடு. முன்னுக்கு ஆனா வேடி வண்டு. முதலாவது ஆனா அழித்து விடு. வண்டு. அழி என்றால் வண்டு. பூலம் புட்கட்டு. உங்களுக்கானது பூளம். பஞ்சு, பூவரசு, ஈதர். பூவரசு மரத்துக்குத்தான் பூளம் என்று சொல்வார்கள். உலக பருப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு வெள்ளிக்கும் செவ்வாயும் தான். 7ஆம் தேதி இன்றைய தினமா, 10ஆம் தேதியா, 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டதா உலக பருப்பு தினம்? 10ஆம் தேதி தான் கொண்டாடும் உலக பருப்பு தினம். உலக புற்றுநோய் தினம். இது ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை கேள்வியில் உங்களுக்கு வந்திருந்தது. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. 4ஆம் தேதி என்பது பெண் பிறப்புறுப்பு சிதைவை சாய்ப்பு தன்மையற்ற சர்வதேச தினம். இது எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? ஒரு நாட்டில் அதிகமாக மோசமாக இதை செய்வார்கள். 6ஆம் தேதி நேற்றைய தினம்தான் அந்த சர்வதேச தினம்.
உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் இறப்பர் உற்பத்தி செய்கிறது? இலங்கை, இந்தியா, மலேசியா. மலேசியா என்பது சரியானது. பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம்? வெள்ளி, வியாழன், சனி. வெள்ளி என்பது வீனஸ் தான். சரியா பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? அமெரிக்கா, சீனா, இந்தியா. சீனா. எங்கு மக்கள் தொகை அதிகமோ அங்குதான் கூட இருக்கும். சிவமணி, ஏமல, மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? உலகில உப்பு ஏரி. ஸ்லோவாக்கியா, செக், ரஷ்யா. செக் குடியரசு அல்லது ஸ்லோவாக்கியா, ரஷ்யா. ரஷ்யா என்பது சரியானது. பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு? இலங்கை, இந்தியா, மலேசியா. இலங்கை என்பது 11 பேரும் போட்டு இருக்கிறீர்கள், மிக வாழ்த்துக்கள். சிப்பியில் முத்து உருவாக சுமார் அன்னளவாக எத்தனை ஆண்டுகள்? 19, 12, 15. 15 அன்னளவாக 15 ஆண்டுகள். அனுராதபுரத்தை முதலில் ஆட்சி செய்தவர் யார்? அபியன், விஜயன், குவேனி. அனுராதபுரத்தை முதலில் ஆட்சி செய்தவர் குவேனி என்பவர் சரியானது. புலனறுவையை முதலில் ஆட்சி செய்தவர் விஜயபாகு வம்சம் அல்லது கலிங்க வம்சம் அல்லது பாண்டிய வம்சம்? விஜயபாகு வம்சம். வஜிதா முகமட் இதுக்கு முதல் கேள்வியல் எடுத்த பொழுது ஓகே இதை எல்லாரையும் கொடுத்து பார்க்கலாம் என்று எடுத்திருந்தேன். யாழ்ப்பாணத்தை முதலில் ஆட்சி செய்தவர் குலோத்திங்க சிங்கராயன், குலசேகர சிங்கராயன், கூலங்கை ஆரிய சக்கரவர்த்தி. யாழ்ப்பாணத்தை முதலில் ஆட்சி செய்தவர் கூலங்கை ஆரிய சக்கரவர்த்தி. கல்கி பெருகி. சரி, தவறு. தவறு. இப்ப நான் இல்லை. ஊனல், மானல். சரியானது. தவறுக்கு போட்டுட்டேன். தவறுன்னு வந்திருக்கு. அது சரி. நான் சரிதான் போட்டேன். ஆமா மாறி ஆமா போட்டுட்டீங்க. அது எல்லாரும் போட்டிருக்கேன். ஆமா 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 எல்லோரும் போட்டுக்கிறீங்கள். அனைவருக்கும் பிரச்சனை வாழ்த்துக்கள். இல்லை. எல்லாரும் போட்டபடியே பிரச்சனை இல்லை. புள்ளி கூட்டத்தை கூட்டத்தை விட வரைக்கும் தேவையில்லை. ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது மச்சி. இது யாருடைய பஞ்சு? விஜய், வடிவேலு, விவேக். இது விஜய். சீரும் புயலா மாத்திட்டாங்க. இது யாருடையது? குஷ்பு, கஸ்தூரி, தமன்னா. சீரும் புயலா மாத்திட்டாங்க என்பது யார்? இந்த பெண்ணினுடைய பஞ்சு. இது கஸ்தூரியாவுடைய. இப்ப சொன்னவ
சிவமணி, விமலா, பிரியாக்கா, ஓகே. ஊர் பெயரா இப்ப தஞ்சாவூர் இதனுடைய சிறப்பு உணவு புடவை வீணை இதில் பல சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் நான் இதில் போட்டிருக்கிறது வெவ்வேறு இடங்களுக்குரியது. ஆனால் தஞ்சாவூர்ல வீணைக்கும் பெயர் சிறப்பான ஊர. பத்தமடை உணவுகள் பாய் கருப்பட்டி. கூட காலத்துல படுக்கைய நினைங்கள். பாய் என்பது சரியானது. நாச்சியார் கோயில். விளக்கு ஜமக்காலம் அருவாள். விளக்குக்கு கோயில் என்று அதிலே இருக்கிறது. நாச்சியார் கோயில் விளக்குக்குத்தான் பெயர்வோம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருருள் உய்த்து விடும் அடம் கொடும். உய்த்துவிடும். நினைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இப்பொழுது பெண்பால். ஆண்பாலுக்கு அழகன். நீங்கள் பெண்பாலுக்கு பாருங்கள். மகள் அரசி அழகி. அழகி. இன்று கேள்வியில் இலகுவாகத்தான் தந்திருக்கிறேன். ஓரளவு நீங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். நம்பி என்பது ஆண்பால், உங்களுக்கானது பெண்பால். தமக்கை தனையை நங்கை. நங்கை. யானைக்கான இன்னும் ஒரு உங்களுக்கான இதில் வரும் ஒரு சொல்லு பாருங்க. பூதனம் அமதி இபம். பூதனம் அமதி இபம். இது இயல். இபம் என்பது ஒரு யானைக்கான ஒரு சொல். மற்ற ரெண்டும் வேறு சொற்களுக்குரியது. ஜெயமல்ல சிவமணி. ஓகே, மாறி மாறி வருகிறீர்கள். நான் வாழ்த்துக்கள். ஸ்டோவின் 100வது ராக்கெட் உண்டு. அது விண்கலத்தின் பெயர் என்ன? இப்பொழுது இந்தியாவில் இருந்து அண்மையில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஏவப்பட்டது. NVS-2, NVS-1, NVS-10. NVS-2 என்பதுதான் 100வது. அதுவும் போய் சில பிழைக்கு போயிட்டு போல நடக்கிறது. சோவியத் விண்கலம் லூனா 9 சந்திரனில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் என்ற பெருமையை இந்த ஆண்டு பெற்றது. ரஷ்யா சோவியத் விண்கலம் உண்டு. 60 66 68 1966. கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன நினைவு நாள் இது வியட்நாமிலேயே எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 2ஆம் தேதி. நான் திங்கட்கிழமைக்காக எடுத்த கேள்விகள் தான். 3ஆம் தேதி என்பது சரியானது. இதில் ஒன்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 5 கேள்விகளுக்கு 200 புள்ளி வீதம் இருக்கணும். அடுத்து அல்சலாம் 98 என்கின்ற எகிப்திய பணிகள் கப்பல் ஒன்று செங்கடலில் 1721 பேருடன் 435 பேர் மட்டும் மீட்கப்பட்டனர். இது எந்த ஆண்டு? 2006, 8, 2010? 2006 என்பது சரியானது.
அக்கா. நான் உங்களுக்கு இது வந்து வரலாற்று இது வந்து மாறுபட்டிருக்கும். இத்தாலியில் தாழப்பறந்த விமானம் ஒன்று கம்பிவட ஊர்தி ஒன்றின் கம்பிகளை அறுத்ததில் 20 பேர் உயிரிழந்தவர். இது எந்த ஆண்டு? 1995, 98, 90? 1998 என்பது சரியானது. ஓகே. 2408 புள்ளிகளை பெற்று ஏன் நடேசன் அவர்கள் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். வாழ்த்துக்களக்கா. ஜெசி 2290 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக மிக சிறப்பு. ஏமலர் 2249 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சிவமணி 2224 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. 5வது இடத்தில் நேவிசக்கா 2011 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வாணி, நீங்கள் 1992 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான். அடுத்து பத்மினி 1909 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிகச்சிறப்பு. லோஜினி 1825 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிகச்சிறப்பு. ராஜினி 1668 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். சரோஜினி அக்கா 1462 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நகுலவதி 1118 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இதில் இந்த வரலாற்றில் இன்று வந்து சில நேரங்களில் அந்த தேதி மாறுபட்டிருக்கும் என்றால், நான் வரலாற்றில் இன்றுலதான் அந்த கேள்விகள் எடுத்திருக்கிறேன். நான் என் திங்கட்கிழமைக்கு எடுக்கப்பட்ட கேள்வி ஏஆக்காவின் நிகழ்ச்சி நடந்தபடியால் இன்றைக்கு அதை மாற்றி இருக்கிறேன். ஓகே, எல்லாரும் ஓகே தானே? ஏதாவது டவுட்டுகள்? அந்த ஒரு கேள்வியில் தான் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. 11 பேரும் மாறி வந்துட்டபடியா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று இதில் வந்திருந்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே அவனி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் எல்லாம் வந்த கேள்விகள். ஆனா இப்ப இந்த கேள்வி இருக்குதானே, இப்ப கேள்வி பிழை சொல்லல, நான் போட்ட அது பதில் சரி, எல்லாரும் நிறைய பேர் போட்டிருந்தது. அம்மாவை கண்ட குழந்தைகள் இப்ப திருதான் வந்தது, முழிக்கிறது. ஓ இல்ல, ஆனா இப்ப அதுல கேள்வி வந்து நீங்க இப்ப குற்றம் செய்த குழந்தை என்றது வேற, அம்மாவை கடந்த குழந்தை என்றது வேறதான். இல்ல இப்ப அப்படியே முழிக்கிறேன்றீங்க, பயத்துல என்ன முழிக்கிறேன், பயக்கத்துல ஒரு பதட்டம் அம்மாவை கண்ட குழந்தை. இப்ப அம்மா வெளியில வருதுன்னு வைங்களேன், அதுவும் சரி. ஆனா இப்ப நான் பெரிய வசனத்தை பெருசா எடுத்துக்கொண்டு போயில, சின்ன எடுத்து போட்டு பெருசா வசனத்தை போடலாம். அளவு செய்த குழந்தை வந்து பயப்படுவீங்க தானே? இல்ல இல்ல, நான் அந்த உங்களுக்கு அந்த செகண்ட் வந்து குறைவுதானே வாணி, 10 செகண்ட் தான் அதுக்கு போட்டேன். அதுக்குள்ள நீங்க கேள்விகளை வாங்கி. நான் டைம் சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அம்மாவை கண்ட குழந்தை அது அவங்களோட கேள்வியில தான் பதில் வரும். இப்ப அம்மாவை கண்ட குழந்தை, இப்ப அம்மா ஒரு மாதம் குரடை போயிருக்கிறான்னு வைங்களேன், அம்மாவை காணைக்குல அது குதூகலத்துல குதிக்கும், அப்படி ஒன்று இருக்குது. இப்ப நீங்க போட்டிருக்கலாம் தவறு செய்த குழந்தை அம்மாவை கண்டதும், அப்படி போட்டிருக்கு. மற்றபடி பதில் நான் போட்டது நான் யோசித்தேன், மற்றவர்கள் என்ன தெரியாது அப்படி வந்திருக்கலாம். இல்ல இல்ல சரி, அது முழித்ததுன்னு சொன்னபடியா தான் நாங்கள் அதை பயத்துல முழிக்கிறதுன்றதுல அந்த திரு போட்டோம். கடைசி அம்மா கண்ட குழந்தை திருவென முழித்ததுன்றேக்க பயத்துல மொழியை பெருசாக்கி வச்சுட்டு இருந்தாரு. இல்ல அது அந்த சந்தர்ப்பம் போட இல்லல்ல செல்வி அக்கா, என்னத்துக்காக முழித்தேன்னு சொல்லி பயத்துல அந்த முழித்த பயம் தவிர சந்தர்ப்பம் பண்ணக்குள்ள இல்ல, அது உங்களோட விருப்பம். நான் யோசித்தேன் அப்படி, அது மாதிரி போட்டிருக்கலாம். நீங்க இந்த மாதிரி இப்ப களவெடுத்த பிள்ளை அப்படி ஏதாவது அம்மாவை கண்டுட்டு முழிக்கிற அப்படி போட்டுருக்கலாம், தவறு செய்த பிள்ளை அப்படி என்ன போட்டிருக்கலாம். நன்றி நன்றி. மாறி வந்திருந்தா சொல்லியக்கா, நீங்க அந்த பானம் வந்து அம்புன்னு மாறி 3 சொல்லி அது மாறிதான் போட்டிருந்தேன். நீங்க நீருணவுக்கு மாறுபட்டுதா? நீருணவுதான் பானம் 2 சொல்லினானா, நீங்க 3 சொல்லினானா, அது மாறி பாத்து. ஓகே, பாக்குறேன். அது எல்லாரும் சரியாதான் எழுதினாங்க. அது சரியா தான். ஓகே, நான் சரி, நான்
இன்றைக்கு முதல் தந்த கேள்வி எல்லாரும் அவுட் பண்ணிட்டீங்க. அந்த கேள்விக்கு அநியாயமாக இலங்கை சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த புள்ளியையே பெற்றிருப்பீர்கள். தவுக்கண அதுதான் சரி. இப்ப ஜஸ்ட் மிஸ் பழமையாக சொல்பவர்கள் சொல்லலாம். ஏமலர், வாணி, கடல் ரெண்டு உங்களோட பேர்களை சொல்லிக் கொண்டு போங்க. தியானேசன், ஜெசி, ஜெசி, ராஜினி, ராஜினி 5, நான் 6, 2, 3, நான் 4, 5, ராஜினிக்கு அடுத்தது பாருங்க. பத்மினி, 7வது சரோஜினி அக்கா. ஓ சிவமணி ஓகே. 8வது சிவமணி, 9வது நவுலவதி. இதில் 10-11 பேர் இணைஞ்சிருந்தீங்க. லோஜினி, உங்களுக்கு முடிஞ்சால் இணையுங்கோ. முதல் பிள்ளைய கவனமா பாருங்க, அதுதான் முக்கியம். போட்டி நிகழ்ச்சி பிரச்சனை இல்லை. என்ன முறை 20 இணைந்திருந்தால் யார்கிட்ட பேர் வரையில? நேவிசக்கா. ஓகே, நேவிசக்கான்ற பெயர் 10வதா போட்டிருக்கு. அவர் 9வதுக்கு போட்டிருக்கு. லோஜினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தா நான் 11வது பேர் போட்டு இருக்கிறேன். இப்ப நீங்கள் கிடைக்குது. ஓகே சரி. நான் உங்களுக்கு முதல் கேள்வியை தருகிறேன். அடுத்த இதுக்கு கேள்வி இப்ப சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த பதில் இவேக சொல்லிட்டோம்னா அங்கெல்லாம் போடுவீங்கள், தேடிடுவீங்கள். இதுல ஒரு விஷயம். இப்ப உமாகாண்டி அவர்களுக்கு இங்க வாரத்துக்கு என்ன தடை போட்டவங்களோ ஆரம்பத்துல வந்தவர் தானே பேஸ்புக்ல போடுற பதிலாது. அவர் பேஸ்புக்லயே பதில் போட்டுக்கிறார். அதுல உமாகாண்டி இங்க வாரத்துக்கு என்ன உங்களுக்கு இங்க எல்லாம் உமாகாண்டி நீங்கள் இதில் வந்து பதில சொல்லுங்க, ஓடி வாங்க. உங்களுக்கு முள்வேலி ஒன்று எல்லாம் தடை இருந்துட்டா ஜம்பிங்ல வாங்க. அவர் அங்க போட்டுருக்கார் பதில்கள். அங்க அப்படி செல்லுபடியா நான் பாக்க இல்லையா? ஓகே, அது பதில் போட்டும் பிரியோசனம் இல்லை தானே அதுக்கு. சரி வராது. ஆனா அவர் முகப்புத்தகத்தில் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் போடலாம், அதுக்கு மாற்றம் இல்லை. அவர் எதுக்கு போட்டிருக்கிறார்? ஆமாம், இதுல வந்தவர் தான் ஆரம்பத்துல. இப்ப என்ன பிரச்சனை? ஆமா வந்தவர். ஓகே, இப்ப உங்களுக்கானது யார்? ஏமல்ல, நீ உங்களோட பேர் தான் முன்னுக்கு எங்க? ஓகேயா? ஏமல்ல, கேள்வியே தெரியாதானே சொல்லுங்க. இதான் கேள்வி தெரியாது எனக்கு. சரி, அது பெரிய கஷ்டம் இல்ல. நீங்க கொக்கோ கோலா குடிக்கிறீங்களா? கிடையாது, வாழ்க்கையில இல்ல. கிடைக்கிறேன். ஓகே, நல்ல விஷயம். ஆனா உண்மையில அது உடம்புக்கு கூடாது. நானும் குடிக்கிறது இல்லை, ஒரு காலம் குடிக்கிறேன். கலந்து படிக்கிறேன். வீட்டுல நான் மட்டும் எல்லாருமே பிள்ளைகளும் குடிக்கிறேன், இல்ல கணவரும் குடிக்கிறேன். வேண்டதே இல்ல, குடிக்க வேண்டி வந்தாலும் நான் அதை குடிக்கிறது இல்லை. அப்ப கலந்து படிக்கிறேன் இல்ல, கலந்து மடிக்கிறேன் இல்ல, பாலம் குடிப்போம். சரி சரி, அதோட விடுங்க. ஓகே, நன்றி. இப்பொழுது ஏமலர், கொக்கோ கோலா அதிகமாக விற்பனை செய்யும் 10 நாடுகள். மீண்டும், கொக்கோ கோலாவை அதிகமாக விற்பனை செய்யும் 10 நாடுகள். ஓகே, இந்தியா. சரி, கடை நீங்க பெயர்களை சொல்லிக் கொண்டு போகலாம். பாணி? அமெரிக்கா. ஜியாக்கா? ஸ்பெயின். ஸ்பெயின். ஜெசி? பிரித்தானியா. பிரித்தானியா. ராஜினி? ஜெர்மனி. ஜெர்மனி. ராஜினி. ஓகே, கூடு போடணும். ஓகே, பத்மினி? கடையாடு. பத்மினி. சரோஜினி அக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் அடுத்த சரோஜினி அக்கா. பத்மினி? நான் பிரான்ஸ் சொல்றேன். பிரான்ஸ். சரோஜினி அக்கா கடையாடு சொல்லுங்க. 3-4 தரம் பேர். சரோஜினி அக்கா நிக்கிறாவல்ல? இந்தியா. தயவு செய்து ஆரம்பத்திலிருந்து வடிவாக உன்னிப்பாக அதை கேளுங்கள். யார் யார் என்னென்ன நாடு சொல்லி இருப்பார்கள் என்று நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களா உங்களுக்கு இல்லாக்குவாரு. சிவமணி? நான் சீனா சொல்லி பாக்குறேன்.
சீனா. நகுலவதி. ரஷ்யா. ரஷ்யா. நேவிசக்கா வணக்கம். நேவிசக்கா அங்க. வணக்கம் வணக்கம். இத்தாலி. இத்தாலி. லோஜினி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? லோஜினி லோஜினி தெரியல. ஓகே, லோஜினி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் முனையலாம். சரி, இப்ப புதுசாக வந்திருக்கும் உமாகாண்டி மன்வர்கள் இணைஞ்சிருக்கிறாரோ? இப்பொழுது ஜம்பிங்ல வந்துட்டாரா வாணி? வராதவரை ஏன் கூப்பிடுறீங்க? இல்ல இல்ல, என்ன தெரியாது, அதான் கேட்டேன் வந்திருக்கிறாரா இல்ல. ஓகே, இப்ப மீண்டும் ரோஜினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். நேவிசக்கா பாருங்க, இதில் வந்தது இல்ல, நீங்கள் சொல்லிக் கொண்டு போங்க. நான் இந்த என்ன ஒரு சுற்று இதோட நிறுத்தி போடுவேன். ஓகேயா? நான் போர்த்துக்கல் சொல்லி பார்க்கிறேன். போர்த்துக்கல். நகுலவதி. நகுலவதி. சுவிட்சர்லாண்ட சொல்லி பார்க்கிறேன். சுவிஸ். நகுலவதி சுவிஸ். ஓகே. சீனா சொன்னவர் சிவமணி. நான் அது போலந்து சொல்லி பார்க்கிறேன். போலந்து. போலந்து. சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா மெக்சிகோ. பத்மினி. ஸ்பெயின். ஸ்பெயின். ஓகே, ஏக்கா என்ன சொல்லி இருந்தாரு முதல் பாக்கல. ராஜினி என்ன முதல் தடவை சொல்லுங்க. அமெரிக்கா. அமெரிக்கா. வாணி வாணி எது சொல்லி இருந்தார்? எசி என்ன முதல் தடவை? எசி. சீனா. அதுவும் வந்துட்டு. சிவமணி சீனா சொல்லி இருந்தார். ஏக்கா சொல்லுங்க. பெல்ஜியம். பெல்ஜியம். வாணி. இலங்கை லாவு கொண்டாது தான் வைக்கிறார்கள். நான் இலங்கை சொல்றேன். ஏமலர். கொலம்பியா. 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 சரி, இப்ப இதில் பாணி முதல்ல ஜெயமலர் இந்தியா சொல்லி இருந்தீங்கள், மிக சிறப்பு. உங்களுக்கு கொலம்பியா தவறானது. ஓகேயா? ஒன்று சரி. பாணி அமெரிக்கா இலங்கை. அமெரிக்கா சரியானது. அமெரிக்கா தான் முதல் இடத்தில் இருக்கிறதா? இந்தியா 8வது இடத்தில் இருக்கிறது. ஸ்பெயினும் பெல்ஜியமும் சொல்லியிருந்தார் ஜியாக்கா. ஸ்பெயின் பெல்ஜியம் இல்லை. ஜெசி பிரித்தானியா சீனா. சீனா சரியானது. பிரித்தானியா பிரித்தானியா தவறானது. ஓகே, இங்கிலாந்து சரியானது. ஓகே ஜெசி, உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களா? இரண்டும் சரி. ராஜினி ஜெர்மனி அமெரிக்கா. அமெரிக்கா அது வாணி சொல்லி இருந்தார், தவறு. ஜெர்மனி சரியானது. வாணி ராஜினி உங்களோட வாழ்த்துக்கள். பத்மினி பிரான்ஸ். ஸ்பெயின். ஸ்பெயின் அது ஏற்கனவே வந்துவிட்டது, தவறானது. பிரான்ஸ் சொல்லி இருந்தீங்கள், பிரான்சும் தவறானது. அடுத்தது சரோஜினி அக்கா இந்தியா மெக்சிகோ சொல்லி இருந்தீங்கள். இந்தியா ஏற்கனவே வந்துட்டது, ஜேமல்ல சொல்லி இருந்தார். மெக்சிகோ சரியானது. சிவமணி சீனா போலந்து சொல்லி இருந்தீங்கள். சீனா போலந்து. சீனா சரியானது. 3வது இடத்தில் சீனா இருக்கிறது, சரியானது. போலந்து தவறானது. நகுலவதி ரஷ்யாவும் சுவிஸும் சொல்லி இருந்தீங்க. ரஷ்யா சரியானது, சுவிஸ் தவறானது. அடுத்தது நேவிசக்கா இத்தாலியும் போர்த்துக்கல்லும் சொல்லி இருந்தீங்க, இரண்டுமே தவறானது. ஓகே சரி. பெல்ஜியம் தவறு. ஆமாம். 10வது இடத்தில் வந்து இங்கிலாந்து. இங்கிலாந்து சொல்லியிருந்தவர்கள் நான் பிறகுதான் உங்களோட புள்ளிகளை செய்து கொள்ளுவேன். மிகச்சிறப்பு. அடுத்தது 9வது இடத்தில் இந்தோனேசியா. 8வது இடத்தில் இந்தியா. 7வது இடத்தில் ரஷ்யா.
ரஷ்யாவுடன் யாரும் சொல்லவில்லை. போலந்து சொன்னீங்க, ரஷ்யா நகுலவதி சொல்லியிருந்தீங்கள், வாழ்த்துக்கள். 7வது இடத்திலும் 6வது இடத்தில் ஜெர்மனி இருக்கிறது, ராஜினி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 5வது இடத்தில் ஜப்பான், 4வது இடத்தில் பிரேசில், 3வது இடத்தில் சீனா, 2வது இடத்தில் மெக்சிகோ, 1வது இடத்தில் அமெரிக்கா. சரி, அவ்வளவு. உங்களுக்கான இன்னும் ஒரு கேள்வி அதோட. சரி, இந்த கேள்வி நீங்கள் தேடி 2க்கும் சொன்னாலும் ஓகே, அல்லது தனித்தனியா நீங்கள் ஆனா ஒன்றுக்கு நீங்கள் தேடித்தான் சொல்ல வேண்டி வரும். சரி, ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ஒன்றுனா எங்களுக்கு ஞாபகம் வரும் ரைட் சகோதரர்கள். ஆனால் ரைட் சகோதரர்களுக்கு முன்பே விமானத்தை கிறிஸ்துக்கு 1800ஆம் ஆண்டுகளிலேயே ஒரு இஸ்லாமிய நபர் ஒருவர் இந்த விமானத்தை அந்த பறக்கிற அப்படியே கண்டுபிடிச்சிருந்தார். அவருடைய பெயர் என்ன? ஆனால் அவருடைய பெயரின் முன் பகுதிக்கு மட்டும் கடந்த வாரத்துக்கு, இந்த வாரத்துக்கு முதல் வாரம் சிவதர்சினி அவர்களின் கேள்வியில், அதில் போடும் அந்த கேள்வியில் ஒரு படம் சொல்லி இருந்த, அதை கண்டுபிடிக்க சொல்லி, அந்த படத்தில் நடித்த ஒரு முக்கியமான ஒரு நடிகருடைய பெயர் தான் முன்பகுதி பெயர் வரும். அதில் 2 நடிகர்கள் மாறி மாறி ஒருவரை காதலித்தார்கள். சிவதர்சினியின் படங்கள் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம், இந்த வாரத்துக்கு முதல் வாரம் படம் எல்லாம் கேட்டு இருந்தார். அதுல நடிச்சதுல ஒருவற்ற பெயர் உண்டு, அப்படியே புல்லா வருமாமா. அதில் 2 நடிகர்கள் முக்கியமாக நடித்தார்கள். அந்த பூ கடைசியில முடிகிற காட்டியிருந்தார் தானே அந்த படத்துல, அதை சிந்திச்சிங்களா? அதோட சேர்ந்ததுதான் அவருடைய பெயர். நீங்கள் அதை சொன்னா. ஆனால் அடுத்த கேள்வி, இப்பொழுது சதுரங்க விளையாட்டு, அந்த செஸ் விளையாட்டு வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டில் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. இந்தியாவிலிருந்து 2 இளையவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். எந்த நாட்டில் நடைபெற்றது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. டக்கென்று சொல்லலாம், எந்த நாட்டில் நடைபெற்றது? நான் சொல்லட்டா? சொல்லுங்க நகுலவதி. 1க்கு 2வதுக்கு சொல்றேன், நெதர்லாந்து. நெதர்லாந்து. மற்றது தெரியுமா? தெரியல, பார்க்கத்தான் படும். ஓகே, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. எதுக்கு அந்த பிளேன் கண்டுபிடிச்சது? ஓகே, சர் ஜார்ஜ் கெய்லி என்பவர் 1799 அந்த இதுல கண்டுபிடிச்சிருப்பார். இங்கிலாந்து. நான் சொல்றேன் 800ஆம் ஆண்டே அவர் வேறு ஒருவர் கண்டுபிடிச்சிருந்தார். அதை ஒட்டி வச்சுதான் பிறகு பிளேன் கண்டுபிடிச்சார்கள். இந்த நீங்க சொல்ற ஆள் வந்து நீங்கள் தான் அந்த படத்துக்கு முதல் சொன்னீங்க. அந்த படத்தில் நடிச்சவர் அந்த ஆக்டர் நீங்கள் தான். அந்த படத்துக்கான பதிலே சொன்னீங்க. அது தவறா? ஓகே, நீங்கள் அந்த பெயரோட தான் சம்பந்தப்பட்டு வரும். கண்டுபிடிக்கிறவர் அந்த முதல் பெயர் ஒரு அளவுக்கு நீங்கள் பிடிச்சாலும், மற்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு கஷ்டம். அந்த பெயரோட நீங்கள் சம்பந்தப்பட்டு வரும். எந்த பெயரோட? அந்த நான் சொன்ன அந்த படம் ஆக்டர் இருக்கிறாரு தானே, அவர் சரியோ? அவர் அது சரி, நீங்கள் அதை சொல்லுங்க. நான் மிகுதியே நான் முடிச்சுதான். அது நான் சொல்லவா? அஜித் குமார். ஏப்ரல் ஆனந்த் பூதாஸ். நான் சொல்லவா? ஏப்ரல் ஆனந்த் விளங்கல. ஏப்ரல் ஆனந்த் சொல்லி பார்த்தேன். என்னதுக்கா? இந்த கண்டுபிடிச்ச ஆனந்தா? ஆனந்த் வந்து இஸ்லாமிய பேரா வரும்? இஸ்லாமிய பேர். நான் சொல்லவா? சொல்லுங்க பாபம். சிப்கர் பாபுஜி தல்பர்ட்
தான் கண்டுபிடிச்சவர் முதல், மற்றது நெதர்லாந்து. அவர் கண்டுபிடிக்கல, மாட்டத்தான் பிடிச்சவர். ஓகே, அந்த படத்துல வரதா அஜித் குமார். நீங்க அந்த படத்தின் ஹீரோண்ட பேர் கேக்குறீங்க, அத சொன்னா நாங்கள சொல்றீங்க. இல்ல இல்ல, அவ அந்த படம் காதல் கோட்டை தான் வந்தது. இல்ல 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 இல்ல, படம் அந்த படம் அப்பாசி ப்ளூவா? அப்பாசி ப்ளூ சிம்பு நடிச்ச படமா? இல்ல இல்ல இல்ல, சரி. அந்த படம் மாறி வந்தது. அது காதல் கோட்டைன்னு அன்றைக்கு வாணி அவர் அந்த படத்துல. காதல் கோட்டை வேற நடிச்ச படம் அஜித்தா? அது அஜித். அஜித். ஓகே, இது அது இல்ல அது இல்ல அது இல்ல, இது தபு நடிச்ச படம் அப்பாசி ப்ளூவா? அப்ப உங்க பேர் சரி. ஆனால் ஜெயாக்கா பதில் வந்துட்டது, அப்பாசன்னு சொன்னதுதான் அதுல வந்ததுதான். ஆனா ஜெயாக்கா ஏற்கனவே முன்னுக்கு பதில் சொல்லி இருக்கின்றீர்கள், அது தவறானது. 2ஆம் தரம் கேட்கறத நீங்கள் திருப்பி முயற்சி செய்தது வாழ்த்துக்கள். ஆனாலும் அந்த இதுல அப்பாஸ் இப்னுவல் பிர்னஸ் என்பவர் தான் கண்டுபிடிச்சிருந்தார். அவர் அந்த பறக்கிற செட்ட மாதிரி அதுல அவர் இருந்து அவர் பறந்து காட்டியிருந்தார். அதன் பின்னுதான் அந்த விமானங்கள் பிறகு ரைட் சகோதரர்களால் அதை கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முதலே புஷ்ப விமானம் வந்துட்டு ராவணன் கண்டுபிடிச்ச புஷ்ப விமானம். அது சொல்ல மாட்டேன் தானே ராவணன். அதுக்கான ஓடுதளம் கூட இப்பவும் இருக்காமே. அந்த இதுல பார்த்தேன், நான் யூடியூப்ல போட்டிருந்தார்கள். இந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்க இருக்குது. ரைட் சகோதரருக்கு முன்பே 1895ஆம் ஆண்டு சிங்கர் பாபுஜி டால்பேட் என்பவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். நான் அதை முதல் சொன்னேன். அது இல்ல, அதுக்கு முதல் அப்பாஸ் இப்னுவல் பிர்னஸ் என்றவர். நீங்கள் அடிச்சு பாருங்க, ABBAS நகுலவதி, நீங்கள் எழுதி பாருங்க. சொல்லுங்க, என்ன A B 2 தரம் B AS IBA IBA FIRANS RANS. ஆமா, அப்பாஸ் இப்னுஸ் பிர்னஸ். நான் அந்த கேள்வியை எடுத்து வச்சிருந்தேன். நான் எடுத்து அப்பாஸ் என்று சொல்லி தமிழ் ஆக்டர் இருக்கு. வடிவா சொல்லி இருந்திருக்கலாம். ஓகே, சரி. ஒன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த 5 புள்ளி கேள்வியில நகுலவதிக்கு மட்டும்தான் அந்த பின்பகுதியான் 1க்கு அவர் சரியாக சொல்லி இருந்தார், அவருக்கு அந்த புள்ளி சேரும். மற்றதில் நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சரியாக 2க்கு 1க்கு சொல்லி இருக்கிறார்? ஒரே ஒருவர் தான் ஜெசிதான் 2க்கும் சொல்லி இருக்கின்றார். நான் பார்த்து புள்ளிகளை போட்டுக் கொள்கிறேன். இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகன் அவர்களுக்கும் கலந்தது வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்து, இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்தித்துக் கொள்வோம். நன்றி வாணி. நன்றி. இல்லை, நான் இது இந்த வரலாற்றில் இதில் வந்துதான் கூடுதலா கேள்விகளுக்கு எடுக்கிற வாணியை 200 புள்ளிக்கு. ஆனால் அது நான் திங்கட்கிழமை கேள்விக்காகத்தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த கேள்விகள். கேள்வி மாறுபட்டது, நான் கேள்வியை அழிக்கல பிறகு அப்படியே. என்றால் நான் இந்தியான் கேள்வி முக்காவாசி ஆயத்தப்படுத்தி போட்டேன், உடனே நிப்பாடி போட்டேன். இல்ல, இந்த சிப்புக்குள்ள இந்த முத்து வாரத்துக்கு 15 ஆண்டுலண்டா பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வருது என்ன. ஆமா, அத நாங்கள் எப்படி எல்லாம் செய்யறோம். சட்டைகளை வைக்கிறோம், ஆரியில வைக்கிறோம், கிரீடத்துல வைக்கிறோம், தலைக்கு வைக்கிறோம். எவ்வளவு கஷ்டம், அது வெடிச்சு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வருது என்ன. சாரைக்கு வைக்கிற முத்துள்ள எல்லாம் அது சும்மா சேர்க்க முத்து இல்ல. இப்ப என்ன இந்த முத்துலையும் இப்ப வேற வருது. இப்ப இவர்களுக்கு எல்லாம் செய்யறது ராணி கிரீடத்துல இருக்கிற முத்து, உண்மையான முத்து ரவுண்டா இராது. அதுக்கு ஒரு மெல்லி ஒரு சப்பட்டை வரும். அதை விட சரியான வெள்ளையிலும் வராது.
ஒரு ஒரு சொட்டு மஞ்சளா இருக்கும், பழுப்பு கலரா இருக்கிறது. ஆனா இப்ப வேற வேற கலர்ல எல்லாம் எடுக்கிறாங்களே, அன்றைக்கெல்லாம் சிப்பிய உடைச்சு எடுக்கிறாங்க, வேற வேற கலர் வடிவான ரோஸ் கலர், நீல கலர் அது இப்ப வருது. ஆனா முந்தின கலர் வந்து இதுதான், அது நீங்க போட்டுக்கிற இந்த சட்டை இல்ல இந்த தோடு ஒரிஜினல் முத்து. இப்ப இந்த தோடு இருக்குல்ல, அது வந்து ஒரிஜினல் முத்து. அது உள்ளுக்கு வந்து சப்பட்டையாத்தான் இருக்கும். அது நாங்க கேட்ட இடத்தான் நான் அந்த 10 சொல்லி செய்து தந்தவன். அது வந்து தோல் வந்து உரியாது, அது தோல் உரியாது லேசில. கண்ணோ காலத்துக்கு பிறகுதான் அது இது வந்து உரியும். ஆனா அந்த பதக்கஞ்சங்கிலி இருக்குது அல்லவா, நீ பதக்கஞ்சங்கிலி அதுக்கு அந்த கீழ் அந்த பதக்கம் அந்த ரெட்டப்பட்டு தான் பதக்கஞ்சங்கிலி கூட போடுறது. அதுக்கு அந்த ஒரிஜினல் முத்து சில பேர் பத்திரிங்களா போட்டுருப்பாரு. ஒரு குறும்பா தெரியும் ஒரிஜினல். ஆனா சில பேர் போடுறாங்க புரிஞ்சு போயிடும், உள்ளுக்கு இருக்கிற இதுதான் அது டூப்ளிகேட். ஆனா இங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, உரிகிற குறைவு இவங்க கடைகள்ல வாங்குறது. இப்ப நாங்க சமயங்கள்ல வாங்குறது உடனே பவுன் ஜாங்கலிக்க வைக்கிறதே உரியுது, ஆனா இங்க உரியாது. நான் சும்மா இந்த முத்து வச்சிருக்கிற முத்து மாலைகள் எல்லாம் ஒரு நாளும் உரியல, இது போல ஆழமா வச்சிருக்கிறேன். ஓகே, உங்களையும் அப்படித்தான். நீங்க சொல்றது இமிட்டேஷன் சொல்றீங்களா? இல்லையோ, இமிட்டேஷன் மாதிரி தான். நீங்க இவங்க கிடையாது இல்ல, அது உரியவே மாட்டேங்குது. ஆனா நீ என்ன சல்டவனுக்குள்ள போட்டுதான் இங்க முத்துகள் உற்பத்தி செய்யற, அது நல்ல வெள்ளையா இருக்கும். அது இதுக்கண்டு வளர்க்கிறவையா வளர்த்து எடுக்கிறது. நன்றி. இல்ல இது கஷ்டப்படுத்தி ஒரு சாரிக்கே எத்தனை பட்டாம்பூச்சல் அழிக்க வேண்டி கிடக்குது. இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறது இல்ல. உண்மையிலேயே நாங்க கடம்படாண்டு விலையை பேசி அதான் அப்படி இல்லையாண்டா நாங்கள் எப்படி பிறந்தோமோ அப்படியே வாழ்ந்துட்டு வாழ வேண்டி வந்துட்டு இல்ல பின்னால இருக்கிற அந்த வேதனைகள் இப்ப இந்த ஆன்லைன் செருப்புக்கு கூட இந்த முத்துகளை வச்சு தைச்சிருக்கேன். எங்கும் வச்சாலும் பரவாயில்ல, செருப்பு கூட வைக்க அது கல்லுகள் எல்லாம் முந்த நாள் பார்த்தன கல்லுகள் எல்லாம் வச்சு காலில் போடுறது உண்மையிலேயே அதை விட ஒரு எனக்கு தெரியல சரியாண்டு. மற்றது இந்த பவுனையும் காலில் போடினும் தானே சில அதை வந்து காலில் போடக்கூடாது. அது இந்த மதிப்பு இப்ப வேற வேற கூடிக்கொண்டு போவதொழிய குறைஞ்சு கொண்டு போகல. ஆனா அண்டார்டிகாவில நான் போட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தடவை இந்த பிறந்த நாளுக்கு எங்க வீட்டுக்காரர் 2 விதமானது. அப்போ ஒரு பேஷன் 2 இதயமும் ஒரு முத்தும், 1ல 2 முத்தும் ஒரு இதயம் சிங்கப்பூருக்கு போன இடத்துல வாங்கிட்டு வந்து 1.5 அந்த பவுன் வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் அது போட்டா ஒரு நாளே ஒரு மலை பார்க்க போயேக்கல போட்டிருந்தேன். நான் அது வரையக்கல ஒன்று கலண்டு போயிட்டு ஒரு இதயம் கலண்டுட்டு பிறகு இலங்கையில கனகாலத்து அப்ப முதல் போயேக்கல 465 ரூபாண்டு திரும்பி ஒரு இலங்கை பவுனிலேயே ஒரு இதயம் போட்டது. பிறகு அது அப்படியே சொன்ன இங்கே ஒரு ஆள் நகையலோட அப்படியே போனதுதான், அதோட வேண்டாமையே விட்டுட்டேன். தெரியல போடுவார்கள் சிலருக்கு தங்க கொலுசு அப்படி போடக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஆனா அந்த அண்டார்டிகாவிலேயும் அந்த என்ன எரிமேல கக்கைக்க அந்த பவுன் துவளுகளா பறந்து வடி இருக்குதா. அதை இப்ப ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கணும். ஆனா அதை எடுக்க போயிடாதாம். நேற்று இல்ல முந்த நாள் 2 நாட்களுக்கு முன்னர் பார்த்தேன். இலங்கையில ஒரு இடத்துல இப்பொழுது பவுன் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அண்ட இதுக்குள்ள ஒரு குகை மாதிரி எத்தனையோ காலத்துக்கு முதல் இதண்டது கண்டுபிடிச்சிருக்கணும். அது இப்ப தோண்டி எடுப்பி நம்ம நினைக்கிறேன் அங்கேயும் பவுன் இருக்குது. அதை இப்ப அங்க ரத்தினங்கள் இதுகள் எல்லாம் இதுதானே. அதே மாதிரி இப்ப இதுகள் வந்தா அந்த நாட்டுக்கு நல்லதுதானே. சரி, நன்றி வணக்கம் அக்கா. சரி வாணி, நன்றி வாணி, நன்றி. அடுத்து கேமல